தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள பல்லாவரத்தில் வாந்தி வயிற்றுப்போக்கால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்து விட்டனர். தற்போது அங்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர்? எத்தனை மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? அந்த பகுதி மக்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்? பல்லாவரம் அருகில் இருக்கக்கூடிய மலைமேடு, அதே போன்று இந்த அடுத்தடுத்து தெருவில் இருக்கக்கூடிய 3 தெருக்கள்ல கிட்டத்தட்ட 3000த்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த குடும்பத்துல மழை வந்தாவே இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மழை நீர் மட்டும் அல்ல, அருகில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரானது இந்த பகுதியில் தேங்கி இருப்பதனால் இந்த பகுதியோட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்குது. சமீபத்தில் மழை பெய்ததுல இடுப்பளவுக்கு மேல தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை உருவாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீர் குடிநீருடன் கலந்து இந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த குடிநீரை பயன்படுத்த முடியாமல் விலை கொடுத்து வாங்கி தண்ணீரை பகிரக்கூடிய நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக இந்த மக்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது அந்த குடிநீரை கழிவுநீர் கலந்து வந்த நீரை குடித்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 47 பேர் குரம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. 2 பேர் உயிரை இழந்ததாக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் இந்த பகுதிக்கே நேரடியாக நம்ம வந்திருக்கோம். பார்த்த போது அரசு தரப்புல ஒரு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு மாத்திரை வழங்கக்கூடிய நிகழ்வு ஒரு புறம் பரிசோதனை செய்யப்பட்டு வழங்குறாங்க. ஆனா தொடர்ந்து இதே நிலை நீடித்திருப்பதாகவும் விரைவில் இதற்கான தீர்வு காண வேண்டும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். மழை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு மேலாகிட்டது. என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல்? இங்கே 30-40 வருஷமா நாங்கள் படாத கஷ்டப்பட்டு இருக்கோம். எந்த ஆட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் ஓட்டு கேட்கும்போது மட்டும்தான் நான் நல்லது செய்வேன், இங்கே ஒரு வாராபதி இருக்கு, அதை நான் உடச்சி தண்ணி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க. பக்கத்தில் ஒலிம்பியா அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, 150 மாடி வீடுங்க இருக்காங்க. அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கழிவு நீரானது மழை நீர் செல்லக்கூடிய பாதையில் விட்டுறாங்க. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு மழைநீர் கால்வாயில் கழிவுநீரை கலக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த தவிர நகராட்சியே செய்திருக்கு. 20 இன்ச்சு பழுப்பில் கொண்டாந்து தண்ணி விடுறாங்க. மழை வரும்போதெல்லாம் அந்த கழிவுநீரோட கலந்து குடிநீர் மழை தண்ணியோட சேர்ந்து உள்ளே வந்துடுது. அது மட்டும் இல்லை, அந்த தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே போயிடுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு புழு இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாருமே எல்லாம் பாத்திரத்தில் கலந்துடுது, குடிநீரில் கலந்துடுது, மேலெல்லாம் எல்லாமே பண்ணுது. யாரோட என்ன பண்ண சொன்னாலும் அதுக்கு ஒரு நிவாரணமே இல்லை. இப்போ கூட முகாம் நடத்தணும்னு சொல்கிறாங்க, ஒரு தடுப்பூசியை போட மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சும்மா பேருக்கு மட்டும் ஒரு 2 மாத்திரையை கொடுத்துட்டு அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் 40-50 பேருக்கு மேலே குரம்பேட்டை மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. 2 பேர் இறந்துட்டுருக்காங்க. இந்த இறப்பு இன்னும் அதிகமாகும். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் அரசாங்கம் நல்ல தகுந்த பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். 2வது, அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதாள வாராபதியை அதை உடைச்சி தண்ணி ஃப்ரீயாக போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். இது நாங்கள் நிறைய முறை தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களோட போராட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு விடிவாலமே இல்லை. இனிமேலாவது செய்யணும். நீங்க சொல்லுங்கம்மா, பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு? நீங்க மழை டயத்துல சரி, இப்போ என்ன மாதிரி சிரமத்துல நீங்க இருக்கிறீங்க? மழை தண்ணி வந்தாக்கா மழை தண்ணியே உள்ள வர மாட்டேங்குது சார். கழிவு நீர் தான் வருது. எங்களுக்கு வர்ற தண்ணி கழிவு நீர் கலர் தான் வருது, கழிவு நீர் தான். அதுல வெறும் புழு தான் வருது, வீட்டுக்குள்ள பூந்துடுது. எல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க எப்படி இருப்போம்? எல்லாருமே நாங்க பாதிக்கிறவங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 10 நிமிஷத்துல கழிவு நீர் சுத்தப்பட்ட தண்ணி ஃபுல்லா எங்க ஏரியாவுக்கு தான் வருது. இந்த ஒரு ஏரியா மட்டும், பக்கத்துல கூட கொஞ்சம் தண்ணி வர மாதிரி, எல்லா ஏரியா தண்ணியும் கழிவு நீரா தான் வருது. இங்க மழை தண்ணியே எங்களுக்கு வரல. மழை வரும்போது எல்லாருமே அந்த கழிவு நீர் திறந்து விட்டுறாங்க. அது இந்த ஏரியா உள்ள எங்க மக்கள் எல்லாரையும் பாதிச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணுங்க. குடிநீரை எங்களுக்கு அதை நம்பி தானே சார் இருக்கோம். நாங்க சமைக்கிறதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து எல்லாமே குடிநீர் தான். அந்த குடிநீர்ல இப்ப கழிவு நீர் கலந்து வருது. அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி கொடுங்க சார். பல நீங்களே கேட்டிருப்பீங்க, குடிநீர் கேட்டு போராடக்கூடிய நிலை தொடர்ந்து கழிவு நீரும் குடிநீரும் கலந்து வருவதால் எங்களால்
சுத்தமாக அந்த நீரை வந்து பயன்படுத்த முடியல. குடிநீர் வந்து அத்தியாவசியமாக இருக்கிறது. எனவே குடிநீர் சரியான முறையில் வழங்க வேண்டும். அந்த கழிவுநீர் செல்வதற்கான சரியான காவாய் அமைத்து அது காவாயில் கொண்டு விட செல்லக்கூடிய வகையில் கட்டமைக்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருட கணக்கில் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய அதிகாரிகள், அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை பரிசீலனை செய்து உடனே செய்ய வேண்டும் என இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பலா ஆனந்தன், மீன் சாப்பிட்டதால் தான் இந்த பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு அமைச்சர் சொன்னார். ஆனால் மக்கள் சொல்றதை பார்க்கும்போது கழிவுநீர் கலந்தனால தான் இந்த பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன எதனால் பாதிப்பு அப்படிங்கிறத. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன். அதே நேரம் தற்போது இந்த பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களை சந்தித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்.